புஸ்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரை வாசிங்கள். இல்ல எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, டிஸ்ப்ளே பண்ணிருக்காங்க பாருங்க. இங்க பார்த்து வாசிங்க. பின்பு அவர் அவனை அடக்க ஒரு நாளும் கூடாது. அப்பொழுது இரவும் பகலும் அல்லேலூயா. வேதத்துல மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 5வது அதிகாரத்துல 4 அதிகாரங்கள் கர்த்தருடைய போதனையை குறித்து வருகிறது. 5வது வசனத்துல ஆண்டவர் ஒருவனை சந்திக்கிறார். ஆமென். சந்திப்பதற்கு முன்பதாக அவன் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென். அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து என்ன செய்தான்? அவருக்கு எதிராக வந்தான். சரி, ஓகே. எந்த கலரை? அப்ப பிணங்களோட என்ன செஞ்சிருக்காங்க? படுத்துட்டு இருந்திருக்கான். கல்லறை தோண்டி உள்ள இருந்திருக்கான். அந்த மாம்சத்தை சாப்பிட்டு இருந்திருக்கான். அடுத்தது அவனுடைய சுபாவம் எப்படி இருக்கு? அவனை சங்கிலினாலும் கட்ட ஒருவனால் கூடாது இருந்தது. விலங்கு 3வது வசனம் இல்ல 3வது வசனம். அவனுடைய குடியிருப்பு எங்க இருந்துச்சா? பிரேத கல்லறையில இருந்து வந்தான். அவன் அங்கதான் குடியிருக்கான். ஃபர்ஸ்ட் அவன் குடியிருந்த இடம் என்னது? கல்லறை. ஃபர்ஸ்ட் எழுதிக்கோ, கல்லறையில இருந்தான். 2வது அவனை சங்கிலியில கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. விலங்குகளினாலும் சங்கிலினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை என்ன செஞ்சிட்டான்? முறித்து விலங்குகளை தகர்த்து போட்டான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. சங்கிலியில கட்டப்பட்டிருந்தான். பிரேத கல்லறையில இருந்தான். 2வது சங்கிலியில கட்டப்பட்டிருந்தான். 3வது அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. அடுத்தது அப்பொழுது இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கற்களினால் தன்னை என்ன செஞ்சாரம்மா? அடுத்தது கற்களினால் தன்னை காயம். எப்படி ஒரு கொடூரமான ஒரு நிலைமை பாருங்க நமக்கு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பாருங்க. பயங்கரமான ஈவில் ஸ்பிரிட், பேய் பிடித்த ஒருவன், பிசாசு பிடித்த ஒருவன். அவன் கல்லறையில இருக்கிறான். பிரேத கல்லறைக்கு நடுவில் இருக்கான். அவன் குடியிருப்பு அங்கதான். அவன் சத்தம் போடுறது, அவன் டிஸ்டர்ப் பண்றது மக்களுக்கு பயங்கர டென்ஷனா இருக்கு. இப்ப மக்கள் முயற்சி எடுக்கிறாங்க. அவனுடைய பிரச்சனையை பார்த்து மக்கள் முயற்சி எடுக்கிறாங்க. என்ன முயற்சி எடுக்கிறாங்க? போய் அவனை கட்டி பார்க்குறாங்க. கட்டணும்னா அவன் சங்கிலி என்ன பண்ணிட்டான்? வச்சுட்டான். 2வது விலங்குகள் போடுறாங்க கையில, இந்த லாக்அப் போடுறாங்க. அதையும் அவனை செஞ்சுட்டான், உடைச்சிட்டான். சங்கிலியை கட்டுறாங்க, அதையும் உடைச்சு போட்டான். அவனால அதை கட்டுப்படுத்தவே முடியல. ஜனங்களை அவனை கட்டுப்படுத்த முடியல. எத்தனையோ முறை அவன் தன்னுடைய கையை காலை என்ன பண்ணிட்டான்? கல்லால கீறி தன்னையே அவன் மாய்த்து கொண்டுங்கிறான். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படிதான் ஒரு பேய் பிடிச்ச ஒரு மனுஷன் இருக்கான். அவனுக்கு மக்கள் ட்ரீட் பண்றாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா காரியத்தையும் செய்யறாங்க. நீங்களும் அப்படிதான், நாமளும் அப்படிதான். ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா நமக்கு தெரிஞ்ச எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். யாரும் தேட மாட்டோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா முதல் உதவின்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா வேற ஆக்சிடென்ட் கேஸ், பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா முதலுதவி பெட்டின்னு ஒன்று இருக்கும். அதுலேருந்து எடுத்து காயங்களை கட்டி கொஞ்சம் எமர்ஜென்சிக்கு வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே யார் வந்துடுவாங்க? ஆம்புலன்ஸ் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போகும். அந்த முதலுதவி பெட்டியின் மூலமாக அவங்களுக்கு தீர்வு கிடைச்சிருமா?
கிடைக்காது. ரத்தம் போயிட்டே இருக்கு. என்னதான் கட்டினாலும் எங்கே ஆஸ்பத்திரிக்கு போனதுக்கு அப்புறமும் அவங்க அந்த இடத்துல நிறையா ட்ரை பண்ணி அந்த உயிரை காப்பாற்றுறதுக்கு என்ன செய்கிறாங்க, போராடுறாங்க. இப்போ இன்னைக்கு செய்தியை நான் உங்களுக்கு எப்படி விளக்குறேன் அப்படின்னா, சில நேரங்களில் உள்ளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நிறையா வார்த்தைகளை, சொற்களை, இல்லை நிறைய விஷயத்தை இப்படியெல்லாம் சேஞ்ச் பண்ணால் ஒரு மாற்றம் வரும், இப்படியெல்லாம் நம்ம நடந்துக்கிட்டா ஒரு மாற்றம் வரும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஒன்றும் எடுபடாது. கை மீறின ஒரு நிலைமை. எப்படிப்பட்ட நிலைமை? இங்கே அதுதான் நடக்குது. அவனை கட்டுப்படுத்த, பிசாசு பிடிச்ச ஒருத்தனை கட்டுப்படுத்த பார்க்குறாங்க. ஆனால் அவனை என்ன பண்ண முடியல, அடக்க முடியல. கை மீறி போச்சு அந்த நிலைமை, கை மீறி போச்சு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அல்லேலூயா. இவனுக்கு சங்கிலியை உடைக்க தெரிஞ்சவனுக்கு அவனுக்குள்ள இருக்கிற பிசாசை என்ன செய்ய முடியல, வெளியில கொண்டு அவனுக்குள்ள இருக்கிறத ஃபீல் பண்ண முடியல. அவனால தன்னை அறியாமல் தன்னை காயப்படுத்தி கொடுக்குறான், காயப்படுத்தி. இதை பார்த்த ஜனங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, வேதனைப்படுறாங்க. அவங்களால முடிஞ்சதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. இப்போ ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணுறோம், ஒரு வேலை இந்த வேலை இல்லை அப்படின்னா என்ன செய்வோம், இன்னொரு வேலையை ட்ரை பண்ணுவோம். இன்னொரு வேலை இல்லைன்னா எப்படியாவது அந்த வேலையை வாங்கணும்னு என்ன பண்ணுவோம், நம்மளால முடிஞ்ச எஃபர்ட் எல்லாம் போட்டு பார்ப்போம். கை மீறி போயிடும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். வீட்டு பக்கத்துல ஒருத்தன் பிரச்சனை பண்ணிட்டே இருக்கான், அவனுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணி பார்ப்போம், தண்ணி தெளிச்சு பார்ப்போம், என்னென்னவோ பண்ணி பார்ப்போம். மறுபடியும் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. கை மீறி போனேன். அல்லேலூயா. ப்ரமோஷன் கிடைக்கணும், இந்த வருஷத்துல எனக்கு அற்புதம் நடக்கணும், நம்ம ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே கை மீறி நம்மளால எஃபெக்ட். மனுஷனால ஒண்ணுமே சொல்லுங்க, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். அல்லேலூயா. உங்க வலிக்கு மாத்திரை போட்டுட்டே இருக்கீங்க, இன்னும் டாக்டர் கிட்ட போயிட்டே இருக்கும். சொல்றாரு, நீ ஆயுஷ்குள்ள என்ன தான் பண்ணணும், மாத்திரை போடணும். டாக்டரால் என்ன பண்ண முடியல. அப்போ கை மீறி போச்சு. ஐயோ, இவ்வளோ நாள் வாழ்ந்த வாழ்க்கை என்ன பண்ணிடுச்சு, நல்ல உணவு சாப்பிட முடியல, ஆண்டுடைய சமூகத்தில் நிற்க முடியல, தலை சுத்தல் வந்துடுது, ஜெபிக்க முடியல, அநேக நேரம் பைபிள் படிக்க முடியல, குடும்பத்தில் நல்லா உழைக்க முடியல, கை மீறி. அல்லேலூயா. இன்னைக்கு யோசிங்க, நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணுறோம். சங்கிலியால் கட்டி பார்த்தோம், அப்புறம் விலங்கு போட்டு பார்த்தோம், அப்புறம் அவனை கட்டி பார்த்தோம், இன்னுமே எல்லாத்தையும் உடச்சிட்டு வராங்க. அதனால் முயற்சி, மக்கள் எல்லாரும் கஷ்டப்படுறோம். இன்னைக்கு நம்ம அப்படிதான் நிறைய விஷயத்துல நம்மளால முடிஞ்ச எஃபெக்ட் போட்டோம். என்னால் முடிஞ்சது, என் குடும்பத்துக்கு நான் என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன், உழைக்கிறேன். அல்லேலூயா. இந்த ஒரு மாதம் நான் சம்பாதிச்சாதான் இந்த குடும்பத்தில் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க, சாப்பிட முடியும். கடினமான வேலை தான், என்ன பண்ணுறது, என் பிள்ளைகளை காப்பாற்றணும்ல. அல்லேலூயா. ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கடினமான ஒரு வேலை. அல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் இங்கே இருக்கீங்க, வெல்டிங் வேலை செய்கிறவங்க இருக்காங்க. நாமப்புறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெல்டிங், நம்ம மோகன் நோவாலாம் பார்த்தீங்கன்னா வெல்டிங் வேலை. சும்மாவாக இருக்கிற வெல்டிங் வேலை. இந்த வெயிலுக்கு, அடிக்கிற வெயிலுக்கு மேலே ஏறி டாப்பில் வெல்டிங் அடிக்கும் போது, நான் போன வாரம் சொன்னார் பாஸ்டர், இன்னும் முடியல, அந்த வெப்பமும் முடியெல்லாம் கூட இதாக இருக்குது, வேஸ்ட் ஆகிடுது, உடம்பு கண்ணெல்லாம் இதாகிடுது. சில நேரத்தில் என்ன பண்ண முடியாது, கண்ணை சொல்லுங்க, கண்ணை திறக்கும், அப்படியே மாற்றி புறுப்புறுன்னு பண்ணணும். ஏன் எஃபெக்ட் போடுறோம், குடும்பத்துக்காக எஃபெக்ட் போடுறோம், பிள்ளைகளை காப்பாற்றணும், குடும்பத்தை. இன்னொரு வருமானத்தில் என்ன பண்ண முடியல சொல்லுங்க, ஒரு மாற்றத்தை பார்க்க முடியலையே. நான் நல்லா தானே உழைக்கிறேன், காசெல்லாம் எங்க போகுது? அதே ஒரு 1ஆம் தேதி ஆரம்பிச்சுட்டா அதே திரும்ப அதே போயிட்டே இருக்கு சார். எவ்வளோ எஃபெக்ட் போட்டாலும் முடியல. பாருங்க, ஐயாலாம் இருக்காங்க, சமைக்கிற வேலை சொல்லுவார், அவர் அடுப்பில் எரிக்கும் போது அப்படியே வரணும், ஆவி படுத்துடுவாரா போய், அப்படியே வைப்போம். ஆனாலும் செஞ்சுதான். ஆமென். ஒரு டிரைவிங் பண்ணுறீங்க, கண்ணெல்லாம் முடிச்சுட்டு நைட்டெல்லாம் டிரைவிங் பண்ணுறது, உயிருக்கு காப்பாற்றி என்ன செய்யறது, விழுப்புல எவன் எப்படி வருவான்னு தெரியாது. நான்லாம் ஆக்டிங் டிரைவர் சும்மா போவேன், பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எப்படி வருவான்னு தெரியாது, குறுக்கால
கண்ணு முன்னு தெரியாம வரும். மரண தருவாயில விளிம்புல வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா, நேற்றைக்கு முந்தா நாள் பார்த்தீங்கன்னா 2 பசங்க 3 பசங்க 2 வீலரில் போகும்போது ஸ்கூல் மாணவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்டாங்க. அதுக்கு கவர்மெண்ட் பணம் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த இடத்துலையும் உயிருக்கு டிரைவர்ஸ்க்குலாம் என்ன இல்லை, உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை வண்டி எடுத்துகிட்டு நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு போகிறோம், அவ்வளோ தூரம் பயணிச்சு போகிறோம். கர்த்தர் நம்ம என்ன செஞ்சுட்டாரு, பாதுகாக்கிறார். ஒருத்தருடைய வேலைகளை பார்க்கும்போது எஃபெக்ட் போடுறோம், குடும்பத்துக்காக உழைக்கிறோம், பிள்ளைகளுக்காக உழைக்கிறோம், பிள்ளைகள் வாழணும் இல்லை. மற்றவங்க முன்னாடி நம்ம எப்படி இருக்கணும் சொல்லுங்க, எப்படியா தலை நிமிர்ந்து வரணும்னு சொல்லி நம்ம எஃபெக்ட் போடுறோம். ஜபம் ஒரு பக்கம் இருக்குது, ஆண்டவர் தேர்தல் இருந்தாலும் ஆண்டவர் அந்த நேரத்தில் வந்து நம்ம நினைச்சு பார்த்துக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் நம்ம மாம்சத்தில் தான் நிறைய முயற்சிகள் எடுக்கிறோம். அந்த நேரத்தில் ஜெபம் ஆண்டவர் பார்த்துப்பாரு நினைக்கிறோம். ஆனாலும் எப்படியாவது இந்த காரியத்தில் நான் செஞ்சுக்கணும், எப்படியாவது இந்த காரியத்தில் நான் முன் வந்துடணும் அப்படின்றத. ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்தா வேண்டான்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்க வேண்டான்னு சொல்லுவீங்களா? எனக்கு வேண்டாம், ஈஸியாக கிடைக்குது வாங்கிக்கும், ஆண்டோட ஜெபம் பண்ணிட்டு வாங்கிக்கிறேன்னு யாராவது சொல்லுவீங்களா? ஆண்டவர் தான் கொடுத்தாரு நினைச்சிருக்கோம். அந்த மாதிரிலாம் நாங்கள் வாங்கி கஷ்டப்பட்டது இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. சில பிசாசு என்ன செய்வான், பிசாசு சாத்தான் நம்மளுக்கு காசு கொடுத்து நல்லா பழச்சுக்கோன்னு சொல்லி தூண்டுவான், கடன் வாங்க தூண்டுவான். ஆமே, குடும்பத்தில் ஏதாவது வந்து செய்யலாம், இது வேண்டாம், இந்த விஷயத்து நல்லா ஓடிக்கிட்டு இருக்க குடும்பம், அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு வேண்டாம் இதை பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி வேற வழியில போவோம். ஆனால் அது என்ன ஆயிடும், பிரயோஜனம் இல்லாமல் நம்ம போகும். இன்னைக்கு ஆண்டவர் உணர்த்துறாரு, இன்னைக்கு மனம் திரும்பணும். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுப்பா என்னை உணர்த்துங்க ஆண்டவர். எவ்வளோ எஃபெக்ட் போடுறோம். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு மீதம் எடுக்க முடியுதா நீங்க சம்பாதிக்கிற பணத்துல? அவ்வளோ இருக்கீங்களா இங்க நான் சொல்றேன், நான் சம்பாதிக்கிறது பணத்துல மிச்சம் ஒரு 20,000 ரூபாய் நான் மீதம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா? மீதம் செலவு கடைசி வரைக்கும், மாதம் கடைசி வரைக்கும் இந்த 20,000 ரூபாய் என் கையில் இருக்கும், இல்லை 10,000 ரூபாய் இருக்கும் கடைசி வரைக்கும். யாராவது மீதம் எடுக்கிற சொல்ல முடியுமா? முடியாதா? சொல்லுங்க. 1 ரூபாய் அவ்வளோதான். அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 1000 ரூபாய் செலவுக்கு வச்சிருப்போம். அல்லேலூயா. எப்படியாவது எமர்ஜென்சிக்கு சேர்த்து வச்சிருப்போம், சேவிங்ஸ் ஒரு பக்கம். ஆனால் வாங்குற ஒரு சம்பளத்தில் மீதம் எடுக்க முடியாத ஒரு நிலைமை. அல்லேலூயா. பரிதபிக்கிற ஒரு நிலைமை இன்னைக்கு ஆண்டவர் உணர்த்துறாரு. ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 1ஆம் தேதி சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா 2ஆம் தேதி அந்த சம்பளம் காலி. எப்படி காலியாகுதுன்னே தெரியாது. அப்புறம் அந்த அடுத்த மாதம் வாங்குறதுக்குள்ள நீங்கள வார சம்பளம் இருப்பீங்க, மாச சம்பளம் இருப்பீங்க. வாங்குற காசு எப்படி போகணும் நம்மளுக்கு ஒரு பிளான் இல்லை. நமக்கு என்ன இல்லை சொல்லுங்க, பிளான் இல்லை. சத்தமா சொல்லுங்க, பிளான் இல்லை. 1000 ரூபாய் கிடைச்சிச்சுன்னா அந்த 1000 ரூபாய் எப்படி சமாளிக்கணும் அப்படின்ற பிளான் இருக்கணும். தேவ ஞானத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆண்டோடைய தசம பாகத்தை என்ன செய்யணும். நீங்க கிடைக்கிறதுல ஒரு 500 ரூபாய் உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாருன்னா அதில் எத்தனை ரூபாய் எடுத்து வைக்கணும்? 500 ரூபாய் எடுத்து வச்சிடணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அது யார் கொடுத்தது? வாரம் ஃபுல்லா நீங்க உழைக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காரு? நம்மளுக்கு கடன் கொடுத்துருக்கிறார். சிலவங்க தசமபாகமும் எடுத்து வச்சுட்டு லாஸ்ட்டு தசமபாகம் கொடுத்துக்குவோம், அடுத்த வாரம் கொடுத்துக்குவோம். இன்னைக்கு இதை என்ன பண்ணி எடுத்து மட்டன் வாங்கி சமைச்சு சாப்பிடுவோம். அப்புறம் அந்த மாதம் ஃபுல்லாக என்ன செய்ய முடியாது, கொடுக்கவே முடியாது. இது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு முதல் பர்ஃபார்மன்ஸ். 2வது திட்டமிடுங்க. ஒரு 5000 ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அதை திட்டமிடுங்க. எப்படி அதை நடத்துவது, ஒவ்வொரு வாரம் நான் எப்படி செய்வது, தேவன்ட்டு கேட்க. ஏசப்பா எனக்கு ஞானத்தை கொடுங்க, எப்படி நான் ஏன்னா எதிர்காலம் இன்னைக்கு வரக்கூடிய காலம் வந்து ரொம்ப மிக கடினமான ஒரு காலம். 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் என்ன பண்ண முடியாது சொல்லுங்க, குடும்பம்லாம் நடத்த முடியாது. விலைவாசலாம் எங்கேயோ போயிடுச்சு. பெட்ரோல் எவ்வளோ போயிடுச்சு? 109 இங்கே பக்கத்தில் வர 117 ரூபா 13 ரூபா விற்கிறாங்க. விலை ஜாஸ்தி ஆயிடுச்சு, சமாளிக்க ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு போன வாரம் கூட 1000 ரூபாய்க்கு நான் பெட்ரோல் எடுத்துருக்கேன். எவ்வளோ ரூபாய்க்கு? 2 வீலருக்கு. பார்த்துக்கோங்க.
கேஸ் விலை ஏறிட்டு வருது, என்ன நம்ம மளிகை சாமான் விலை என்ன செய்யுது, ஏறிட்டு வருது. அப்ப நம்ம திட்டமிடணும், என்ன செய்யணும், திட்டமிடணும். 4 நாள் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு ஏப்ப விட்டுட்டு உட்காந்துடக்கூடாது. அல்லேலூயா. தினமும் எனக்கு முட்டை வச்சாதான் என்ன செய்வேன், நான் சாப்பிடுவேன். நானும் ஒரு காலத்தில் அப்படிதான் இருந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம காய்கறி நல்லா வாங்கி சாப்பிடணும். இன்னைக்கு நீங்க திட்டமிடுங்க. நான் சொல்றேன், நீங்க ஒருபோதும் கெட்டு போயிடக்கூடாது. அல்லேலூயா. சொல்லுங்க, நிலைமை மாறணும். சொல்லுங்க, நிலைமை மாறணும். அல்லேலூயா. எங்க தாத்தா சொல்லுவாரு, எங்க அப்பாவை திட்டுவாரு, ஏன்பா எப்பப்பா உனக்கு நான்வெஜ் இல்லாமல் சாப்பிட மாட்டீங்க. எங்கள் அப்பா வந்து அப்போலாம் பார்த்தா முட்டை இல்லாமல் சாப்பிட மாட்டார். அங்கே போவார், ஊருக்கு போவார், சொத்தெல்லாம் அப்படிதான் போவார், வாங்கிட்டு வருவார். இங்கே வந்து எல்லாம் நல்லா சாப்பிட்டு திருப்தியாக முடிச்சுருவோம். கறி மீன் வாங்கி தின்னே நீ அழிச்சிட்டியாடா அப்படின்னு திட்டுவார் எங்கள் அப்பா. இன்னைக்கு சொல்லுவார், இன்னைக்கு யோசிக்கிறாரு. அது மாதிரி தேவ பிள்ளைகள் யோசிக்கணும், சாப்பிடணும். நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, தப்பே இல்லை. ஆண்டவர் சாப்பிட்றதுக்கு தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காரு, திருப்தியாக சாப்பிடுங்க. நம்ம ஏற்ற அந்த நிலைமையை யோசிச்சுப்பாங்க. அன்னைக்குன்ற தேவைகள், ஒரு பிள்ளைங்க நமக்கு வளர, குட்டி பிள்ளை, இன்னைக்கு ஒரு குழந்தை நம்ம கிட்ட இருக்கு, நம்ம ஒரு பையன், ஒரு பொண்ணு இருக்கான் அப்படின்னா அந்த பொண்ணை எப்படி நம்ம கரை சேர்க்கணும், அல்லேலூயா, அந்த பையனை எப்படி நம்ம வளர்க்குறது, அதுக்கு இப்போ இருந்தே என்ன பண்ணணும் சொல்லுங்க, சேவிங் பண்ணணும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒண்ணுமே இல்லை, நம்ம முயற்சி எடுக்கிறோம். இந்த வருஷம், இந்த மாசம் மிச்சம் எடுக்கணும் அப்படின்னு நம்ம முயற்சி எடுக்கணும். அடுத்த மாசம் மிச்சம் எடுக்கணும், நம்ம முயற்சி எடுக்கணும். இது மாதிரி தான் நாங்கள் சங்கிலியில் கட்டி பார்த்தோம், முடியல, எல்லாம் உடஞ்சு போச்சு. வாழ்க்கையில எல்லாம் என்ன பண்ணுது, உடஞ்சு. பேங்க் பேலன்ஸ் இப்போ பார்த்தா 1,00,000 ரூபாய் என் பேங்க் பேலன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தா என்ன பண்ண முடியல, இருக்கிறதும் இல்லாமல் போகுது. எல்லாமே விற்கப்படுகிறது, எல்லாமே காண போகுது. வட்டிக்கு மேலே வட்டி குட்டி போட்டு அழைச்சி வந்துட்டு இருக்கு. தேவ பிள்ளைங்க, இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் திட்டமிட சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து எந்த விதமான கடன் பிரச்சனை இல்லைன்னு வைங்க. நான் சொல்றேன், எந்த விதமான கடன் பிரச்சனை இல்லை. இருக்கிற வருமானத்துல சந்தோஷமா இருக்கிறோம். நம்ம கிட்ட காசு மிச்சம் இருக்குமா இருக்காது? எவ்வளவு இருக்கும்? நிறைய இருக்கும். ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, எந்த கடன் பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை, யாருக்கும் எதுவும் கொடுக்க வேண்டாம். ஒரு 20,000 ரூபாய் நம்ம மாச செலவு போக 30,000 ரூபாய் நம்ம கிட்ட. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், எஃபைட் போட்டிருக்கோம். அடுத்த மாசம் பார்த்துக்கலாம், இதை செஞ்சிடலாம், அதை செஞ்சிடலாம், அப்படி இருந்துடலாம். அவனுக்கு முன்னாடி நான் 10 பவுன் நகை போட்டு நிக்கணும். என் அண்ணனுக்கு முன்னாடி நான் வந்து 10 பவுன், என்னோட அக்காவுக்கு முன்னாடி, என் தங்கச்சிக்கு முன்னாடி நான் நிக்கணும். நான் கார்ல தான் போய் நிக்கணும். அல்லேலூயா. நான் பட்டு சட்டை தான் போடணும். அவங்க வீட்டுல டிவி வாங்கிட்டாங்க, நான் என்ன பண்ணணும், டிவி 2 இன்ச்சு பெருசா வாங்கணும். அல்லேலூயா. இதுதான் பிசாசோட வேலை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. கடன் வாங்கியாவது என்ன பண்ணணும், எங்கேயாவது போகணும், ஃப்ரிட்ஜ் வாங்கிடணும், எப்படியாவது வாங்கிடணும். இதுதான் நம்ம முயற்சி எடுக்கிறோம், எப்படியாவது வாங்கிடணும், பண்ணி முயற்சி எடுக்கிறோம். ஆனா கைமீறி போயிடுச்சு. இப்ப புலம்புறோம், வாங்குற, ஐயோ இது செய்யாம இருந்தாவே, ஏன் தான் இந்த காரியத்துல இறங்கணும், இதை நான் செய்யாமலே இருந்திருக்கலாமே, இந்த பிரச்சனையில மாட்டாமலே இருந்திருக்கலாமே, ஏன் எப்படி பண்ணணும்? கத்த சொல்ல, உன் புலம்புல நான் ஆனந்த கழிப்பா மாற பண்றேன். எத்தனை பேர் சொல்றீங்க? உங்க பிரச்சனை ஏசப்பா கிட்ட வர வரைக்கும் அதுல ஒரு மாற்றம் வராது. அல்லேலூயா. கர்த்தர் மேல் உன் பாரத்தை கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை. அப்ப எனக்கு ஒரு செழிப்பு வேணும் அப்படின்னா, சிலவங்கள பார்த்தா ஊருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க, தான் குடும்பத்துக்கு ஒரு 10 பைசா கொடுக்கறதுக்கு முடியாது. மனைவி இழுத்துட்டு இருக்கும், அண்ணாங்க செத்து தொலை எழுது. அங்க ஒருத்த முடியாம இருப்பான், அவனுக்கு போய் என்ன பண்ணுவோம், வீட்டுல ஒன்றும் செய்ய மாட்டோம், வெளியில நல்ல பேர் எடுக்கும். எப்படி வீட்டுல ஒருத்தர் அப்படிதான், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நல்ல எல்லாத்துக்கிட்டையும் நல்ல பேர், ஆனா ஜீரோ. அவன் வீட்டுல போனா ஜீரோ. சபையில நல்ல பேர், இந்த சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர், ஹalleluya. அவன் பிரதர் நல்ல வல்லமை என்ன பண்ணும், வானத்துல இருந்து
இறங்கி வரும். இவங்க ஜோம் பண்ணாங்க, அக்கினி இறங்கி வரும். தண்ணி குழாயில நின்னா என்ன இறங்கி வந்து நமக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எஃபெக்ட் போட்டு குடும்பத்துக்காக உழைச்சி, பிள்ளைகளுக்காக உழைச்சி, சபைக்காக உழைச்சி, அவன் மற்ற காரியத்துக்காக பண்ணி 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 இதோ எப்படியாவது முன்னாடி வந்து எப்படியாவது முன்னேறணும். சொல்லுங்க, எப்படியாவது. அப்படிதானே இன்னைக்கு இங்கே உட்காந்துருக்கோங்க. இப்போ என்கிட்ட ஜாப் பண்ண வரீங்க, ஏதாவது ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிற, எப்படியாவது நான் என்ன பண்ணிடணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நான் முன்னாடி வந்துட்டு நான் மாறிடணும். எஃபெக்ட் போகணும். இன்னைக்கு கர்த்தர் உங்களை சந்திச்சாதான் உங்க எஃபெக்ட்டுக்கான பலன் வரும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது வரைக்கும் எல்லாமே கை மீறி தான் போகும். கை மீறி போன கைக்கு சொல்லுவாங்க, கை கெட்டினது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை நம்மளுக்கு வரக்கூடாது. சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்மளா கிறிஸ்தவர்கள், கிறிஸ்து அவர்கள். சொல்லுங்க, கிறிஸ்துவுடைய பிள்ளைகள். சொல்லுங்க, ஏசப்பாவோட. இந்த திருச்சபை மக்கள் இன்னும் ஆஸ்வதிக்கப்படணும், கோடா கோடியா பெருகணும். சின்னவன் 1000, இங்க இருக்கிறவங்க 1000 மாறணும். அல்லேலூயா. இருக்கிறதுல டவுன் ஆயிடக்கூடாது. பக்கத்துல பாருங்க, இருக்கிறதுல டவுன் ஆயிடக்கூடாது. அடுத்த படி ஏறணும், ஸ்டெப்ஸ் ஏறி போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, உனக்கு பாக்கியமும் நன்மையும் உனக்கு என்ன செய்யுமா, தொடரும். பாக்கியம் உண்டாகும், நன்மையும் கிருபை உன்னை தொடரும். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் என்னுடைய தேவைகளை யார்கிட்ட சொல்லணும், கர்த்தரிடத்துல சொல்லணும். உங்களுக்கு ஒரு சாட்சி நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். ஒரு டைம் எனக்கு 20,000 ரூபாய் தேவை. எத்தனை ரூபா தேவை? எவ்வளவு தேவைங்க? 20,000 ரூபாய் தேவை. வீடை காலி பண்ணிட்டேன். அந்த வீட்டில் சண்டை வந்துருச்சு. அந்த வீட்டுக்காரன், நீ 20,000 வாங்கிக்க, என்கிட்ட கொடு அப்படின்றாரு. சான்றிதழ் தெரியும் நினைக்கிறீங்களே. அப்போ அந்த வீட்டில் ஓனர் வந்து 20,000 வச்சாதான் உங்களுக்கு காலி பண்ணும். நான் சொல்ல 6 மணிக்குள்ளே 20,000 வைக்கணும். கேட்குறேன் ஒருத்தட்ட, இல்லை ட்ரை பண்ணுறேன். ஆனால் ஆர்டர் வண்டி ஓட்டிகிட்டு பிள்ளைகளை கூப்பிட்றதுக்கு நான் போனேன். வண்டி ஓடும்போது லட்சுமிபுரம் போயிட்டு, அந்த லட்சுமிபுரம் வளைவில் எண்ணெயில் கண்ணீர் ஒழுகுது. இசப்பா, என்னை அழைச்ச தெய்வம் நீர் தான். எனக்கு 20,000 நான் கடன் வாங்க மாட்டேன், கடன் வாங்கவே மாட்டேன். நீங்கள் தான் என்ன செய்யணும், எனக்கு 20,000 கொடுக்கணும். 6 மணி 6:30 எனக்கு 20,000 கையில் வரணும். அல்லேலூயா. போட்டு நான் ஜாப் பண்ணிட்டு வண்டி ஓடிட்டு போனோம். போயிட்டு ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு. அன்னைக்கு ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போனோம். போய் அந்த இடத்துல ஜாப் பண்ணிக்கிட்டு, இந்த மாதிரி வீடு மாற்ற போகிறோம், எது கஷ்டத்தை சொல்ல, 20,000 ரூபா தேவையில்லைன்னு சொல்ல, வீடு மாற்ற போகிறோம், அட்வான்ஸ் காரியங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். சொல்லிட்டு ஜாப் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த வீட்டுக்கார அந்த அம்மா பீரோ திறக்கிற சத்தம், பீரோ திறக்கிற சத்தம். என்னடா ஜாப் பண்ணி நாத்தமாவே கத்திரி சத்தத்துக்கு சொல்கிறவங்கள காணுமே அப்படின்னு நினச்சி அவங்க அங்கேருந்து வராங்க. அந்த ஏடிஎம் கார்டு எடுத்துகிட்டு வராங்க. அல்லேலூயா. யாராவது ஏடிஎம் கார்டை கையில் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அந்த அம்மா ஏடிஎம் கார்டை கையில் கொடுத்து, பாஸ்டர் இதில் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் ஏதோ பண பிரச்சனை இருக்கீங்க, கர்த்தர் கொடுக்க சொல்கிறாரு, அல்லேலூயா, இதில் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கோங்க அப்படின்னு. நானும் பிரியாவை அழுதுட்டோம். அல்லேலூயா. உடனே அந்த ஏடிஎம் கார்டை எடுத்துகிட்டு போய் போட்டு பார்த்தா 40,000 ரூபா அதில் இருந்துச்சு. எவ்வளோ இருந்துச்சு? எனக்கு தேவை எவ்வளோ? 20,000 ரூபா. அந்த சிஸ்டர் சொன்னாங்க, இப்போ போய் எடுக்க வேண்டாம், நீங்கள் ஏடிஎம் கார்டை வச்சுக்கோங்க, ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சைக்கு வரும், அப்போ கொடுங்க. நான் அல்லேலூயா. பார்த்தா 20,000 ரூபா நான் அதில் எடுத்துட்டு உடனே கொண்டு போய் கொடுத்துட்டேன். இல்லை மாஸ்டர் வைங்க, இன்னும் தேவை. இல்லை பரவாயில்ல. அதே மாதிரி நான் காசு வாங்கும்போது மணி 6:30 அல்லேலூயா. அதை கொண்டு வந்து உடனடியாக கொடுத்து நான் திருப்பி தரேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க சொல்லிட்டாங்க, கர்த்தர் சொன்னார், நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், திருப்பி தரேன். இப்போ நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, என் பிரச்சனையை நான் போய் மனுஷங்கிட்ட யார்கிட்டயாவது சொல்லி அழுதுருந்தேன் அப்படின்னா அவன் கடன் கொடுத்துருப்பான். ஆனால் அந்த 20,000 ரூபா கட்டுறதுக்கு நான் எவ்வளோ நாள் எடுத்திருப்பேன்? ஒரு 6 மாதமாவது என்ன செஞ்சுருக்க முடியுமோ? 2,000 ரூபாயா கொடுத்தா 6 மாதம் ஆயிடும். ஆனால் கர்த்தர் இமிடியட்டாக என்ன செஞ்சார்? கொடுத்தார். அல்லேலூயா. பிரைஸ் லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். இது உண்மையாக நடந்தது. ஆனால் நம்ம குணசீல சிஸ்டர் தான் அது. ஆமென். அந்த நாட்களில் அது நடந்தது. இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, சில நேரங்களில் நாங்கள் அதை மறந்து சில காரியத்தை செய்த நாட்கள், அதில் மாட்டிக்கொண்ட நாட்கள் எனக்கு தெரியும். அந்த ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதத்தை செஞ்சு அதுலேருந்து நாங்கள் வெளியில் வந்து சில காரியங்களை நாங்கள் கை மாறி போனதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு அந்த தப்பை நாங்கள் செய்யலை. கடன்களை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணலாம், கர்த்தர் யார் மூலமாவது உங்களுக்கு அற்புதம் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா?
சொல்லுங்க, எனக்கு உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு. ஆண்டவர் சொல்றாரு, மீதியான நான் எப்படி முறியடிப்பேன்? நியாயாதிபதிகள் 6 அதிகாரத்துல அவன் யோசிக்கிறான், நான் யாக்கோபில இஸ்ரவேல்ல நான் சிறியவனா இருக்கேன், எல்லாத்தையும் நான் சிறியவன், இந்த இதுல என்னை தப்பு வைக்க மாட்டீரா அப்படின்னு சொல்லும்போது கிதியோனை பார்த்து சொல்லுகிறா, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு ஒரு மனிதனை முறியடிப்பது போல நான் என்ன செய்வேன்? மீதியானரை நான் முறியடிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த பலத்தை அவன் பெற்றுக்கொண்டு போகிறான். அங்க இருக்கிற மீதியானரை துரத்தி அடிக்கிறான். 300 பேர் தலைமையில கொண்டு போய் அவன் துரத்தி அடிக்கிறான். கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயம். 1000 பேர்த்த சிம்சோன் கொல்லுகிற பொழுது அவன் கர்த்தருடைய ஆவி அவன் மேல என்ன பண்ணுது? இறங்குது. ஒரு மனுஷன் தான் அடிச்சதுனால கை மீறி போயிருக்கு. ஒரே அடியில சிம்சோன் என்ன செஞ்சிருப்பாங்க? இறந்துருப்பான். ஆனா கைமீறி போல அந்த பலன் அவனுக்குள்ள 1000 மடங்கு வந்துருச்சு பாருங்க. கழுதை தாடை எலும்புல எத்தனை பேத்தை கொண்டு போட்டான்? 1000 பேத்தை கொண்டு போட்டான். அப்ப தேவனால் மனுஷனால் கூடாதது இன்றைக்கும் அவர் வாழ்கிறார். அல்லேலூயா. நீங்க புரிஞ்சுக்கணும், இயேசுவை ஆராதிக்கிற பிள்ளைங்க கிறிஸ்தவ இங்க வந்து நான் வந்து மேஜிக் காட்டல, சும்மா பொய் சொல்லல. அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுது? விசுவாசிக்கணும், பிலீவ் பண்ணணும். ஏதோ சொல்றோம் டீச் பண்றதுக்காக இல்ல, கர்த்தர் பேசுறார். அல்லேலூயா. பிரைஸ் லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு திட்டமிட்டு செயல்படணும். கைமீறி சொல்லுங்க, இனிமேல் என் வாழ்க்கையில எதுவும் கைமீறி போன நிலைமை வரக்கூடாது. கடைசி காலத்துல புலம்புவோம், இல்லாட்டி வயசான காலத்துல புலம்புவோம், ஐயோ இப்படி வாழ்ந்திருக்கலாமே, இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம இருந்திருக்கலாமே, அன்னைக்கே நம்ம யோசிச்சிருக்கலாமே அப்படின்ற ஒரு நிலைமைக்குள்ள தள்ளப்படுவோம். கைமீறி போன நிலைமை. இன்னைக்கு யோசிக்கணும், கர்த்தர் பேசுகிறார். நம்ம ட்ரை பண்றோம், எல்லாம் பண்றோம், மக்கள் ட்ரை பண்றாங்க, இவனை கட்டணும், இவனை எல்லாம் பண்ணணும், இவனை எப்படியாவது வரவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனை எல்லாம் பண்றாங்க. ஆனாலும் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. எல்லாத்தையும் ஒட்டச்சிட்டு வந்து அவங்களை தாக்கணும். நீங்க நிறைய பிரச்சனை நம்மளை தாக்குது. அவன் கைமீறி போன நிலைமை. முயற்சி எடுத்தாலும் ஒரு வெற்றி பெற முடியல. ஏன் டிலே ஆகுது? ஏன் பிரச்சனை? ஏன் போராட்டம்? அல்லேலூயா. ஏன் இந்த பணம் வர மாட்டேங்குது? ஏன் என்னுடைய குடும்பத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம்? இந்த வியாதி ஏன் வந்துச்சு? இந்த போராட்டம் ஏன் வந்துச்சு? அல்லேலூயா. நான் எஃபர்ட் போடுறேனே, நைட்டெல்லாம் தூங்க முடியல, காலையில எந்திரிக்க முடியல, கால் வலிக்குது, வேதனைக்குது, ஆமாம் கண்ணெல்லாம் எரியுது, நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டே தான் இருக்கேன், ஒரு ஜபமும் பண்ணிட்டே தான் இருக்கேன், என்னையெல்லாம் போடுறேன், ஜபம் பண்றேன், என்ன பண்ண முடியல எனக்கு? ஒரு பதில் இல்லை. எஃபர்ட் போடுறோம், ஜபம் பண்றோம், பிரைஸ் பண்றோம், ஆண்டவரை துதிக்கிறோம். அல்லேலூயா. இந்த ஜபம் கர்த்தர் வரணும். உங்களோட ஜபத்துல யார் வரணும்? ஏசப்பா வரணும், உங்களை தேடி வரணும். அங்க ஏசப்பா அந்த பிசாசை தேடி என்ன பண்ணாரு? வந்தாரு. அல்லேலூயா. இவனும் தேடி போனான், நீங்க தேடி வரணும். அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களே அவர் சமீபத்தில் என்ன செய்வாங்க? கண்டடைவார்கள். அல்லேலூயா. பிரைஸ் லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பா வரலன்னா அந்த ஜபத்துக்கு வேல்யூ கிடையாது. பக்கத்துல ஏசப்பா வரலன்னா இந்த ஜபத்திற்கு மதிப்பு இல்லை. பிரச்சனை தீராது, பிரச்சனை முற்றிலுமே போகாது. சொல்ற இங்கே இருந்தீரானால் என்னுடைய சகோதரர் என்ன பண்ணிருக்க மாட்டார்? இருந்திருந்தா நல்லா இருக்குமே. சொல்லுங்க, ஏசப்பா என் கூட இருக்கீங்களா? சொல்லுங்க, இருக்கீங்களா? நான் விசுவாசிக்கிறேன், நீங்க என் கூட தான் இருக்கீங்க. அல்லேலூயா. நீங்க என் கூட இருந்திருந்தீங்கன்னா என் வாழ்க்கையில இந்த பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி நீங்க கேட்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கேன். ஆமென். உன் கூட நான் இருக்கேன். அல்லேலூயா. சில நேரங்களில் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று மாம்சீக சிந்தனையில கர்த்தர் பார்த்து கொள்வார்கள் நம்ம காரியத்தில் ஈடுபட்டு ஓடிவோம். கடைசியில் சொல்லுவோம், கர்த்தர் தான் சொன்னார், கர்த்தர் தான் நம்ம சொன்னதை அப்படியே மாத்திடுவோம். நம்ம செஞ்சுட்டு யாரை சொல்லிடுவோம்? ஏசப்பா சொல்லுவோம், கர்த்தர் சொன்னார் தான் செஞ்சேன், கர்த்தர் சொன்னாதான். ஆனா சில நேரங்களில் கர்த்தர் சொல்ற விஷயத்துல மனுஷீக திட்டமும் வந்துருது. பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தர் செய்ய சொன்ன விஷயத்துல என்ன யார் திட்டமும் வந்துருது? மனுஷனுடைய திட்டம் வந்துச்சுன்னா அதை அப்படியே டெமாலிஸ், அதாவது அது இல்லாம ஒட்டச்சு போடுற அளவுக்கு சத்துரு பண்ணிடுவோம். 3வது நபரை கர்த்தருடைய திட்டத்துக்குள்ள அனுமதிக்காது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து, உன் திட்டத்துக்குள்ள கர்த்தர் உனக்காக வச்ச அற்புதத்துல, உனக்காக வச்ச வழியில 3வது அவிசுவாசிய உள்ள என்ன செய்யாதுங்க? நுழைச்சிங்கன்னா உங்க திட்டத்தை அப்படியே சுக்குநூறா உடைச்சு போட்டு, அவன் பிளான் பண்ணி வச்சிருப்போம், அவங்க அதை அப்படியே கெடுத்து விட்டுருவோம். அல்லேலூயா. ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு வைங்க, அந்த கல்யாணத்தை பிளான் பண்ணி வச்சிருக்கோம். கர்த்தருடைய திட்டத்துக்கு ஊழியக்காரருடைய அந்த ஆலோசனையின்படி இல்லை மற்ற
பெரியவர்களுடைய விசுவாசிகள் ஆலோசனை பண்ணி செஞ்சுட்டு இருக்கோம். 3வது ஒருத்தர் நுழையும். இந்த நாள் நீங்க வச்சீங்க அப்படின்னா புருஷனுக்கு நல்ல கணவன் என்ன பண்ணிடுவாங்க, இந்த காரியம் அப்படியே தப்புன்னு குழம்பு, ஐயோ எல்லாம் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, கர்த்தர் வெளிப்படுத்தினார், கர்த்தருடைய சித்தத்தின்படி நடந்தது, எல்லாம் திருப்தியா இருக்கிற நேரத்துல உள்ள ஒருத்தர் நுழைவான் பாரு. இப்படி செஞ்சீங்கன்னா விளங்காம போயிரு வாழ்க்கை. நான் சொல்றேன், எத்தனை பேரு 4 நட்சத்திரத்தை பார்த்து செஞ்சோம் அவங்க வாழ்க்கையில திருப்தி இல்லாம இருக்காங்கன்னு தெரியுமா? எத்தனை பேர் சாஸ்திரம் பார்த்து வீடு கட்டியும் அவங்க வீட்டுல கஷ்டம் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாது? அல்லேலூயா. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடைய, அதன் குடிகள் யாருடையது? கர்த்தருடையது. அப்ப கர்த்தர் திட்டம் வச்சிருக்காரு. உங்க திட்டத்துக்குள்ள ஒரு 3வது நபர் நுழைஞ்சு உங்க திட்டத்தை உடைக்கும் பொழுதுதான் அந்த விஷயம் உங்களுக்கு கை நழுவி போகும், கை மீறி போகும், எக்ஸ்ட்ரா வருமானத்துக்கு ஏற்று எக்ஸ்ட்ரா போகும் எல்லாம். அப்ப தத்தளிக்கிறது யாரு? நம்ம தான். இன்னைக்கு நான் சொல்றேன், திட்டமா சொல்றேன், எஃபெக்ட் போடுறோம், இந்த மாதிரி எஃபெக்ட் போடுறோம், கட்டி பார்க்குறோம், பண்றோம், எல்லாம் உடைக்கிறோம், பிசாசு உடைக்கிறோம், ஈஸியா உடைச்சிடும், உங்க திட்டத்தை உடைச்சிடும். அல்லேலூயா. நீங்க உங்களை காவல், நான் பரிசுத்தமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்க கண்ணு முன்னாடி அசுத்தமானதை கொண்டு வருவோம், தப்புன்னு உடைச்சிருவான் இந்த பரிசுத்தத்தை. அல்லேலூயா. ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. இதை நான் சிந்திக்க மாட்டேன், இந்த எண்ணத்தை நான் விட்டுறேன், இந்த எண்ணத்துக்குள்ள நான் வரமாட்டேன் அப்படின்னு கர்த்தருக்குள்ள இருக்கும் பொழுது அப்படியே அந்த எண்ணத்தை கொண்டு வருவான். இந்த சின்னது போதும், இந்த சின்ன செல்போன் போதும். ஒரு மூலையில அவங்க உட்கார வச்சு செல்போன்ல கிறிஸ்டியன் சாங்ஸ் அப்படின்னு அடிச்சு ஏசப்பா பாட்டை நான் கேட்க போறேன் அப்படின்னு யூடியூப்ல அமுத்தி பாட்டு 2 நவுத்துனோடனே ஃபர்ஸ்ட் வரும் அன்பு கூறுவே, நல்ல பாட்டுப்பா. 2வது பாட்டு தூக்குறோம், துதி அடி அலை அடித்தாலும் புயல் அடித்தாலும் துதிகள் ஓயாது. அடுத்தது அப்படியே வேற பாட்டு வருது, அப்படியே நகர்த்துறோம். அப்படியே மைண்ட் என்ன பண்ணும், அங்க ஒருத்தர் சமையல் செஞ்சுட்டு இருப்பா, பிரியாணி போட்டு அதை பார்த்தது எதுக்காக? ஏசப்பா சாங்க பார்க்கணும். அப்படியே மைண்ட் போகும், உள்ள போகும், அப்படியே சர்ச் பண்ணி உள்ள போய் ஆழத்துக்குள்ள போய் அதுக்கு ஆழத்துல போய் அப்புறம் பாவம் செஞ்சு. இதுதான் பிசாசோட திட்டம். இது எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். அல்லேலூயா. அது மாதிரிதான் நம்ம ஒரு எண்ணத்துல கர்த்தருக்காக நிற்கிற நேரத்துல நம்மளுக்குள்ள நம்ம சில எஃபெக்டை போடுறதுனால, சில எஃபெக்டை கூட போடுறதுனால, உப்பு போடுற மாதிரி. அல்லேலூயா. பிரைஸ்ல சொல்லுங்க, உப்பு போடுற மாதிரி. சாப்பாடு வந்துச்சு பிரதர்? ஓகே. அல்லேலூயா. நல்ல கர்த்தருக்கு நன்றி. இன்னைக்கு நமக்கு உணவு நம்ம நோவா பிரதர் அவர் ஃபேமிலி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, கூட சேர்ந்து பிரதரும் சேர்ந்து செஞ்சுருக்காங்க. பிறந்த நாளா தம்பிச்சு? இப்போ இன்னைக்கு பிறந்த நாள் சொல்லவே இல்லை பிரதர் கேட்டார்ல, பிறந்த நாள். நல்ல சாமுக்கு பிறந்த நாள், அதுக்காக நல்ல உணவை கொடுத்துருக்காங்க. எல்லாம் திருப்தியாக சிக்கன் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்காக. காலையிலேயே சிக்கன் இருக்குது, அதெல்லாம் திருப்தியாக சாப்பிட்டு போங்க. அதுக்குள்ளே இந்த செய்தியெல்லாம் மறந்துருக்குங்க. அல்லேலூயா. காதலோன்னு கேட்க கிடக்குறானா சொல்லுங்க. இப்ப நீ நான் கர்த்தர் பேசும்போது உங்களுக்கு யோசனை வருதா? எனக்குள்ள ஒரு மாற்றம் வரணும்னு நம்புறீங்களா? இதெல்லாம் மாத்திக்கணும் நம்புறீங்களா? அல்லேலூயா. தூங்குறவங்க கொட்டாய் விடுறவங்க ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சரி, இப்போ என்ன ஒரு தலைப்பு? என்ன தலைப்பு? கைமீறி போனதெல்லாம் சரி செய்ய. ஏன்னா இந்த சபையில ஏதோ ஆசீர்வாதம், விசுவாசம், நம்பிக்கை, பரிசுத்த ஆவின்னு சொல்லிட்டு போறது காட்டிலும் இந்த சபையை உருவாக்குறது என்னுடைய திட்டம். கர்த்தர் எனக்கு கொடுத்தது. என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். சொல்லுங்க, நீங்க ஜம்முன்னு இருக்குங்க. நீ வரவங்கள கார்ல வரணும், நல்ல வீடு வாசல்ல இருக்கணும், நல்ல துணிமணி நல்லா சூப்பரா உடுத்திட்டு வரணும். சும்மா வத்தலமா வந்து காட்டி தாத்தரா 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 மூக்கெல்லாம் சிந்தி போட்டு போயிடக்கூடாது. நல்ல ஜம்முன்னு அழகா உட்காந்து நீங்க உங்களை பார்த்தாலே எனக்கு எப்படி இருக்கணும்?
பரவாயில்ல, என் பிள்ளைங்க நல்லா இருக்காங்கய்யா. சிலவங்க எங்கேயாவது போனா நல்ல வேலை கட்டிட்டு போவாங்க. சர்ச்சைக்கு வரும்போது பார்த்தா பரட்ட மண்டி பங்கர தலைமா வந்து நிற்பாங்க. சர்ச்சைக்கு நான் எப்படி தாழ்மையா வந்திருக்கேன் பிரதர். எப்படி வந்திருக்கேன்? தான் எண்ணெயெல்லாம் வடைஞ்சு எண்ணெயெல்லாம் போட்டு வந்து ஆராதனை பண்ணி முடிக்கிற வரைக்கும் எப்படிதான் இருக்கும்? இங்க செய்தி பல்லமே வரும். அப்பே கர்த்தர் அதை விரும்பல. அல்லேலூயா. கர்த்தர் அதை விரும்பல. விசுவாசிக்கிறீங்களா? பிலிப்பியர் 4:4 சொல்லுவது, கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். தொடர்ச்சியா வசனத்தை வாசித்து பாருங்க, டிஸ்பிளே பண்ணுங்க. 4:5-6 வாசிங்க. எப்பொழுதும் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலாலும் தெரியப்படுத்துங்கள். அதுல இன்னொரு சிந்தனை, நம்மளுடைய எண்ணமெல்லாம் எப்படி இருக்குன்னு அங்க போட்டிருக்கு. 6ஆம் வசனம் நினைக்கிறேன். அடுத்தது எல்லா அடுத்தது எப்படி இருக்குமா? கடைசியாக சகோதரரே சொல்லுங்க, உண்மை உள்ளவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகளோ, நீதி உள்ளவைகளோ, கற்புள்ளவைகளோ, அன்புள்ளவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ. அப்ப இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரணும். கை மீறி நம்ம வாழ்க்கை போகக்கூடாதுன்னா நம்ம சிந்தனை எல்லாம் எப்படி மாறணும் சொல்லுங்க? உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், நீதி உள்ளவைகள், கற்புள்ளவைகள், அன்புள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள், புண்ணியங்கள், புகழ், இதவே என்ன பண்ணணுமா? சிந்திக்கணும். எல்லாவற்றிலும் என்ன பண்ணணுமா? சோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. சோத்திரத்தோடு கூடிய ஜபமும் வேண்டுதலாலும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. அதுக்கு முன்னாடி 4ஆம் வசனம் சந்தோஷமா இருக்கணும். எப்படி சொல்றாரு? ஆமே. பக்கத்துல பாருங்க, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. நீங்க இன்னைக்கு அழுதுட்டு வந்தாலும் பரவாயில்ல, உங்க வீட்டுக்காரர் திட்டி உங்களை கூப்பிட்டு வந்தாலும் பரவாயில்ல, சந்தோஷமா இருங்க. சரிங்க, பார்க்கலாம் எல்லாரும் சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. நீங்க ட்ரை பண்றீங்க, பக்கத்துல நீங்க எல்லாம் ட்ரை பண்றீங்க. சொல்லுங்க, நிறைய விஷயத்தை ட்ரை பண்றீங்க. எப்படியாவது உயரணும்னு ட்ரை பண்றீங்களா? ட்ரை பண்றீங்களா இல்லையா? சொல்லுங்க, எப்படியாவது வளரணும்னு ஆசைப்படுறீங்களா இல்லையா? கைமீறி போச்சு, எல்லாம் வளர முடியல. ஆமே. அல்லேலூயா. இருக்கிறதும் சொல்லுங்க, இருக்கிறதும் தொடச்சிட்டு இருக்கோம். கர்த்தர் சொல்றாரு, என்ன நீங்க சந்திக்க போறீங்க. அல்லேலூயா. கடைசியா வாஸ்து முடிக்க போற அந்த 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்துல, இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, உமக்கும் என்னை வேதனைப்படுத்தாதபடி தேவன் பேரில் உமக்கு ஆணையிட்டு மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அல்லேலூயா. ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்தாவியே இந்த மனுஷனை விட்டு என்ன பண்ணு, புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். அப்பொழுது அவரை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு, நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொன்னான். தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் என்ன செய்தான். அதுக்கப்புறம் நடந்தது, பள்ளி கூட்டத்துக்கு போனா அங்க வந்து முடிஞ்சு எல்லாம் நடந்துச்சு. அது சரி. இப்ப நல்லா கவனிங்க. இயேசு அவங்க கிட்ட வர வரைக்கும் அந்த நிலைமை எப்படி இருந்துச்சு? நிலைமை எப்படி இருந்துச்சு? மோசமான நிலைமை. நிறைய எஃபெக்ட் போட்டாங்க அவனுக்கு. என்ன எஃபெக்ட் போட்டாங்க? இப்ப அது மாதிரி தான் நீங்களும் நானும் நிறைய வாழ்க்கையில முன்னேறதுக்கு, வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெறதுக்கு நிறைய போட்டுட்டு இருக்கோம். எல்லாமே இன்னைக்கு இயேசுவை தேடி வந்துட்டீங்க. அல்லேலூயா. ஏசப்பாட்ட வந்துட்டீங்க, ஏசப்பாட்ட வந்துட்டீங்க. அவன் சொல்றான் அந்த வசனம், பிசாசு மிகவும் வேண்டிக் கொண்டான். சத்தமா சொல்லுங்க. அந்த பேய் பிடிச்சவன் என்ன பண்ணானா, மிகவும் என்னை விட்டு இந்த பிசாசு போகணும்னு சொல்லி துரத்தி விடும்படி, அந்த பன்றி கூட்டத்துக்கு போகும்படி என்ன பண்ணானா, வேதனைப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி மிகவும் வேண்டிக் கொண்டான். நல்லா கவனிங்க. ஹலோ, இப்பதான் கிளைமேக்ஸ் வரும். எத்தனை பேர் இந்த வசனத்தை வாசிச்சிருப்பீங்க, நிறைய செய்தி கேட்டிருப்பீங்க. புரிஞ்சுக்கோங்க. அப்ப மனுஷங்கள்லாம் அவனை என்ன பண்ணிருக்காங்க? வேதனைப்படுத்திருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க? கட்டி வச்சு, அடிச்சு, துன்பப்படுத்தி அவனுடைய காரியத்துல அவனை விடுதலையாக்குறதுக்கு ட்ரை பண்ணி எதுவுமே பண்ண முடியல. இப்ப ஏசப்பட்ட பிசாசு ரிக்வெஸ்ட் பண்ணுது, மனுஷனை மாதிரி என்ன பண்ணாதீங்க, அவங்க செஞ்ச மாதிரி என்ன பண்ணிடாதீங்க ஆண்டவரே. அடிச்சு கிடிச்சு, பெல்ட்ல அடிச்சு, சவுக்கால அடிச்சு வேதனைப்படுத்திடாதீங்கன்னு வேண்டிக் கொள்ளுகிறான்.
ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப பிசாசுக்கு தெரியுது யார்கிட்ட போனா என்ன நடக்கும்னு சொல்லி, யார்கிட்ட எஃபெக்ட் போட்டா நடக்கும்னு சொல்லி யாருக்கு தெரிஞ்சிருக்கு? நமக்கு தெரியாம போச்சு. பக்கத்துல நமக்கு தெரியாம போச்சுயா. ஹல்லேலூயா. மனுஷங்கிட்ட போய் பிசாசு கேட்கல, ஐயோ இந்த பிசாசு என்ன தொந்தரப்படுத்துது, கையில கட்டி வைப்பா, நான் நீ எப்படியா துரத்தி விட்டுன்னு கேட்கல. கேட்கிறவங்கிட்ட போச்சு. ஆனா மனுஷன் செஞ்ச எஃபெக்ட் எல்லாம் உடச்சு தூக்கி போடுறான். ஆனா கத்தரை பார்த்த உடனே அப்படியே அவன் நிலைமை மாறி பணிந்து குனிந்து, உன்னதமான தேவகுமாரனே, இந்த மனுஷங்களாம் வேதனைப்படுத்தினது மாதிரி என்னை கட்டி வச்சு அடிச்சு எதையும் பண்ணிடாதீங்க ஆண்டவரே, என்னை துரத்தி விட்டுருங்க, பண்ணி கூட்டத்துக்கு என்ன செஞ்சிருங்க, ஆண்டவர் அவனை சுகப்படுத்தினார். அந்த பிசாசு அவனை விட்டு நீங்கினது. கர்த்தர் அவனை பலப்படுத்தினார், அவனை மறுநிலைமைக்கு மாற்றினார், புதிய வாழ்க்கைக்கு மாற்றினார். அவன் நிலைமை மாறினது. அவனுடைய துர்க்குணங்கள், அவனுடைய பாவங்கள், அவனுடைய சாபங்கள், அவனுக்குள்ள இருந்த கொடூரமான சம்பவம், கொடூரமான விஷயத்திலிருந்து அவன் விடுதலை ஆனா, பிரேத கல்லையிலிருந்து விடுதலை ஆனா, கட்டப்பட்ட வாழ்க்கையிலிருந்து விடுதலை ஆனா, காயப்பட்ட வாழ்க்கையிலிருந்து விடுதலை ஆனா, அவன் தன் நிலைமை அறிந்து தன்னை தானே பார்த்து, ஐயோ இப்பதான் நான் நல்லா இருக்கேன், என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வந்துச்சுன்னு சொல்லி அவன் தெளிந்தவனை நிற்கிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் வாழ்க்கையை நான் தெளிவுபடுத்த வந்திருக்கேன், உன் வாழ்க்கையை நான் தெளிவுபடுத்த வந்திருக்கேன். நான் இன்னைக்கு சொல்றீங்க, இந்த பிசாசு பிடிச்சவன போலதான் நம்ம வாழ்க்கை சில நேரங்களில் நம்ம அவலட்சணமா மாத்திருச்சு. கோபமும் வைராக்கியமும் மூஞ்ச பார்க்கறதுக்கே பிடிக்காம போகுது. சில முகத்தை பார்க்கறதுக்கு என்ன செய்யுது, பிடிக்கல. பேசுற பேச்சு தாங்க முடியல. ஹல்லேலூயா. ஏன்னா சத்துரு பேசுறான், பிசாசு பேசுறான் அவன் கூட. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் நிலைமையை மாத்து. உன்னோட ஸ்டேஜ் இது கிடையாது, உன் முக ரூபம் இது கிடையாது, உன் வாழ்க்கை இது கிடையாது. நீ அழகானவன். அல்லேலூயா. நீ அழகானவன். உனக்குள்ள ஞானம் இருக்குது, உனக்குள்ள கிருபை இருக்கு, உனக்குள்ள ஆசீர்வாதம். ஏன் இப்படிப்பட்ட சுபாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? இயேசு இன்னைக்கு அந்த சுபாவத்திலிருந்து உங்களை விடுவிக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் சொல்றோம், கரங்களை தட்டி கர்த்தர் சொல்றோம். நிலைமையை கர்த்தர் மாற்றுகிறார். கர்த்தர் உங்கள் நிலைமை மாற்றுகிறார். நீங்க அழகானவர்களாக, அருமையானவர்களாக, சாதிக்கிறவர்களாக, படைக்கிறவர்களாக, உங்கள் கைகளிலே ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவர்களாக மாறப்போகிறோம். புத்தி தெளிந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். இதுவரைக்கும் பிரேதக்குள்ளே இருந்த வாழ்க்கை அரண்மனையில வாழக்கூடிய வாழ்க்கையாய் அந்த மனிதனுடைய வாழ்க்கை மாறப்போகிறது. அல்லேலூயா. சொல்லுங்க, இதுவரை கண்ணீரோடு கவலையோடு புலம்பலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கை இயேசு உங்களை பார்த்த உடனே, இயேசு உங்க வாழ்க்கைக்குள்ள வந்த உடனே அந்த நிலைமை மாறுகிறது. அந்த நிலைமை தீர்க்க தரிசனமா சொல்றேன், இன்னும் 4 மாசத்துக்குள்ள இங்க இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தரும் நிலைமையை மாற்றுகிறார். உன் தரித்திரத்திலிருந்து விடுதலை தருகிறார். உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து அற்புதத்தை செய்ய போகிறார். இந்த உலகம், இந்த ஜனம், இந்த ஏரியால கர்த்தரை மேன்மைப்படுத்த போகிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் என்று சொல்லுங்க, ஆமென் என்று சொல்லுங்க. கண்கள் ஆச்சரியப்பட போறது. ஐயோ இவ்வளவு நாள் இவனை கட்டி வச்சிருந்தோமே, இவ்வளவு நாள் இவனை காயப்படுத்தி வச்சிருந்தோமே, இப்ப இவன் தெளிவாயிட்டானே. நிறைய பேர் பார்ப்பாங்க, நம்ம பிள்ளி சுனி வச்சோம், மாந்திர வச்சோம், அவங்களுக்கு விரோதமாக எழுப்பின பிசாசு, தூதன், கிரி செய்கிற ஆவிகள் எல்லாம் பார்க்கும். இயேசுவின் இடத்துல வந்துட்டா, இயேசுவினை பிரகாசிக்க செஞ்சுட்டாரு. இயேசுவின் முகத்தின் ஒளியை பிரகாசிக்கப்பட்ட இவங்கிட்ட இனிமேல் வேலை இல்லை அப்படின்னு இப்போ உங்க வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரமெல்லாம் கர்த்தர் ஓட்டுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? எஃபெக்ட் போட்டதெல்லாம் விழுந்தவங்க போகாது. கர்த்தர் மேல் பாரத்தை போடுங்க. எந்த எஃபெக்ட் போட்டாலும் யார் மேலே போடுங்க சொல்லுங்க. எல்லாம் பார்த்தாச்சு வாழ்க்கையில், இல்லை முடியாது, ஏசப்பா மேலே போடுங்க. ஆண்டவரே, ஆண்டவர் உமக்கு மேலே நான் வைக்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் தான் என் பலவீனத்தை பார்த்துக்கணும், நீங்கள் தான் என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும், நீங்கள் தான் என்னோட வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யணும். என் வலி கால் வலிச்சுட்டே இருக்குது, என் மனைவி கிட்ட சொன்ன அந்த வலி தெரியாது, என் கணவன்கிட்ட சொன்ன வலி தெரியாது, வயிறு வலிச்சுட்டு நெஞ்சு வலிச்சுட்டு இருக்குது, இதை சொன்னா தெரியாது. உம்மோட நான் சொல்கிறேன், ஆண்டவரே அந்த பாரத்தை இறங்கி வைக்கிற அப்பா, ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுங்க. இயேசு சொல்லுங்க, நீங்கள் எத்தனை பேர் இந்த இடத்துல நான் கேட்கும் போது வலி வேதனையோடு இருந்தீங்களோ, இந்த கூட்டத்தில் ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஏசப்பா உங்க வலியை இப்பொழுது சுகப்படுத்துவார். எஃபெக்ட் போடாதீங்க, எஃபெக்ட் போடாதீங்க. உங்க திறமைக்கு அந்த வலியை நீக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணாதீங்க. முதல் கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க. இந்த சத்தியத்தை தெரிஞ்சவங்க, புரிஞ்சவங்களுக்கு இந்த சத்தியம் மிகப்பெரிய ஒரு சத்தியம். ஹல்லேலூயா. ரீபாலா ஷாமா. எழுந்து நிற்போமா, கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்து நிற்போமா. நேரம்